ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி இந்த மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். அப்படி நம்ம வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு மூவியோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, 2010 அந்த இயரில் ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த படமும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோடைய பாடல்களும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்நேரத்துக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது என்ன படம்னுட்டு. ஸோ 2010 பிரபு சோலமன் அவருடைய டைரக்ஷனில் டி இமான் மியூசிக்கில் வந்த ஒரு படம் தான் வந்து மைனா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் சொல்லுவேன் மைனா. ஏன்னா அந்த படத்தோடைய அந்த ஸ்டோரி ஆகட்டும், அந்த படத்தோடைய ஓவரால் மேக்கிங் ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக அந்த படத்தை எடுத்திருப்பார் பிரபு சோலமன். அதே மாதிரி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த படத்தோடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக். டி இமான் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து இசை அமைச்சிருப்பார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் ஒவ்வொரு பாட்டுமே. ஸோ 2010 இந்த பாடல்களை வந்து சன் மியூசிக்கில் அதிகமாக கேட்டிருக்கேன். ஸோ அந்த ஞாபகங்கள் இன்னுமே எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மைனா படம் எல்லாமே பார்த்துருப்போம் அண்ட் இந்த படத்தோடைய பாடல்கள் எல்லாமே கேட்டிருப்போம். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இந்த படத்தோடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு சொல்லுங்கள். இந்த படத்தோடைய பாடல்களை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனாலும் இன்னொரு வாட்டி, இந்த படத்தில் மொத்தம் வந்து 5 பாட்டுங்க. அது என்னென்னன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைனா மைனா நெஞ்சுக்குள்ள ரொம்ப பண்ணுற அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து யுகபாரதி அண்ட் சிங்கருமே அவர் தான். அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு. எனக்கு இந்த ஆல்பம்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஒரு சூப்பரான ஒரு லவ் மெலோடின்னு சொல்லுவேன் இந்த மைனா மைனா. அந்த ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹீரோயின் நினச்சி அவர் பாட்டு பாடுவார். ஸோ அதை கேட்குறப்பமே சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக ஆக்சுவலாக இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருப்பார் டி இமான். அதே மாதிரி இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதி சூப்பராக பாடியிருப்பார் யுகபாரதி. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா இல்லை பிடிக்காதான்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்த பாட்டு வந்து கிச்சி கிச்சி தாம்பலம் கியா கியா தாம்பலம். ஸோ இது வந்து ஹீரோ ஹீரோயினி அவங்களுடைய சைல்டுஹுட் அந்த டைம் பீரியடில் நடக்கிற ஒரு சாங். இந்த சாங்கை வந்து லிரிக்ஸு யுகபாரதி அண்ட் இந்த பாட்டை பாடிந்து பேபி ஹரணி, ஸ்ரீரஞ்சனி, ஸ்ரீமதி, அதிரியா, லக்ஷ்மண், அரவிந்த், சோலார் சாய் அப்படின்றவங்க மொத்தமாக இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். அண்டு இந்த பாட்டு வந்து அந்த டைமில் வந்து அதிகமாக வந்து டிவியில் போட்டு நிறைய பார்த்துருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி அப்பத்தில் எஃப்எம் ரேடியோஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே டிவி வீட்லேயும் சரி இல்லைனா கடைகளில் அந்த மாதிரி இடத்துல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த பாடல்கள் வந்து அதிகமாக கேட்ட ஞாபகங்கள் எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவு பார்த்துக்கோ. நான் பார்த்து செக் பண்ணுறேன்.
அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அடுத்தது வந்து நீயும் நானும். இந்த பாட்டோடைய லிரிக்ஸ் வந்து ஏக்நாத். இந்த பாட்டை பாடினது வந்து பெனி தயால் அண்ட் ஸ்ரேயா கோஷல். இதுவுமே ஒன் ஆஃப் த சூப்பரான சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஹீரோ ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நினச்சி பார்த்து ஒரு இமேஜினேஷனில் இந்த சாங் இருக்கும். சூப்பரான ஒரு சாங் இது. லிரிக்ஸும் சரி, சிங்கர்ஸு லிரிக்ஸு ஏக்நாத் அண்டு இந்த பாட்டை பாடினா பெனி தயால் ஸ்ரேயா கோஷல் 3 பேருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஏக்நாத் லிரிக்ஸ் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி பெனி தயால் அண்ட் ஸ்ரேயா கோஷல் அவங்களோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். இதுவுமே ஒன் ஆஃப் த எனக்கு பிடிச்ச ஒரு சாங்னு சொல்லுவேன் இந்த ஆல்பமில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்ஜிக்கா அஞ்சிக்கா அஞ்சிக்கா அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து யுகபாரதி. இந்த பாட்டை பாடிந்து சோலார் சாய் அண்ட் கல்பனா. இந்த ஆல்பம்லேயே எனக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்னு சொல்லுவேன் இந்த ஜிங்ஜிக்கா. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டு ஃபுல்லாமே வந்து பஸ்ஸிலே நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பாட்டுமே சரி, அதிகமாக வந்து சன் மியூசிக்கில் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க, சன் மியூசிக் இசையருவி ரெண்டுத்துலேயுமே. ஸோ அப்போல்லாம் வந்து நிறையா இந்த ஹிட் சாங்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட்டில் போடுவாங்க டிவியில். ஏன்னா அப்போ வந்து 3 ஆப்ஷன்ஸ் தான். ஒன்று டிவியில் மியூசிக் சேனல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரேடியோ அந்த மாதிரி, இல்லைன்னா கேசட்டு. இது 3 மட்டும்தான் வந்து பாடல்கள் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். பட் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் வந்து டிவிஸில் பாட்டுங்க போடுறாங்க, பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு கேட்குறோன்னு தெரில. அதே மாதிரி ரேடியோஸில் பாட்டுங்க போடுவாங்க, அதுவுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோன்னு தெரில. சிடி கேசட் அப்படின்ற ஒரு விஷயமே அழிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பாடல்கள் கொஞ்சம் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி வந்த பாடல்கள் எல்லாமே வந்து டிவிலையோ இல்லை கேசட்லையோ கேட்டு தான் வந்து அதிகமாக பழக்கம் எல்லாருக்குமே. எனக்குமே அப்படி தான் பழக்கம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஞாபகங்கள் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோ, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் இந்த ஜிங்ஜிக்கா சாங் எனக்கு இந்த ஆல்பம்லேயே ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங். ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோ, நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கையாப்புடி அந்த சாங்கு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து யுகபாரதி. இந்த பாட்டை பாடிந்து நரேஷ் அண்ட் சாதனா. இதுவுமே இந்த ஆல்பமில் ஒன் ஆஃப் த சூப்பரான சாங். ஒரு சூப்பரான ஒரு லவ் மெலடின்னு சொல்லலாம் இந்த கையாப்புடி அந்த பாட்டை. ஸோ இந்த பாடத்தில் வர 5 பாட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணியிருப்பார் டி இமான். அவ்வளோ சூப்பராக இந்த பாடல்களுக்கு லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க யுகபாரதி அந்த ஏக்நாத் 2 பேருமே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படத்தில் எந்த பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னுட்டு. ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த படத்தோடைய சாங்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஹிட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக அதிகமாக ரிப்பீட்டில் கேட்ட ஒரு பாடல்கள் தான் இந்த மைனா படத்தோடைய ஆல்பம். அண்ட் இந்த படமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. பாக்ஸ் ஆஃபீஸில் ரிவ்யூஸ் எதுவும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் எதுவும் சரி, ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படம் தான் வந்து இந்த மைனா. அதுக்கு முக்கியமான காரணம் எதுக்கிட்ட அந்த கதை அண்டு எடுத்த விதம். அதில் முக்கியமாக வந்து இந்த படத்துடைய ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ரெண்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரானது தாண்டி யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக தான் இந்த படத்துக்கு இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஹீரோயினி அண்ட் ஹீரோ 2 பேருமே வந்து செத்துருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எண்டிங் தான் இந்த படத்துக்கு. அண்டு இது
எல்லாருக்குமே தெரில, பட் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ்காரர் இருப்பார். ஸோ அவர் தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் லீடு. அவங்களுக்கு ஒய்ஃபாக அதில் நினச்சிருப்பாங்க. ஸோ எல்லா மீம் டெம்ப்ளேட்லேயும் பார்த்துருப்பீங்க, எங்கே வரீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப டெரராக இருக்கும் அண்ட் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது சொல்லணும்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மைனா படத்தை நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, இந்த மைனா பாடல்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த மைனா படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து மைனா மைனா நெஞ்சுக்குள்ள, அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். யுகபாரதியோட லிரிக்ஸும் சரி, ஷான் அவருடைய அந்த வாய்ஸும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாட்டில். நான் அதிகமாக கேட்குற பாட்டுமே இதுதான் இந்த ஆல்பம்லேயே. ஸோ அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி ஜிங் ஜிகா அந்த சாங்குமே வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். யுகபாரதி அவருடைய லிரிக்ஸு அண்டு சோலார் சாய் அண்ட் கல்பனா அவங்களுடைய அந்த வாய்ஸும் சரி சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆல்பமில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்தி நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மைனா படத்தோடைய தமிழ் ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிய பார்த்துக்கோ, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்த வாரம் எந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண நல்லாயிருக்குமோ அந்த ஆல்பமோடைய நேமை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சேனல் ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.